அபிஷேகா சார், உனக்கு ஏன் இந்த கோல்டுனா இஞ்சி எடுப்பு அழகு பாட்டு ஒரிஜினல் அது கேட்டோம்ல, ஆனால் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெர்ஷன் நீ பாடினது. நீ கிராமத்துல இருந்து வந்திருக்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஒரிஜினலில் பாடுற அந்த பொண்ணு வந்து கிராமத்து பொண்ணு. அவள் கண்டிப்பாக உன்ன மாதிரி தான் பாடுவா, ஜானகி அம்மா மாதிரி பாட மாட்டாங்க. பட் ஜானகி அம்மா சச் அ கிரேட் சிங்கர். தென் அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து அதை மாதிரி யாராலையும் பாட முடியாது. உன்னோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இட் இஸ் அ பேஸ் வாய்ஸ், கட்ட வாய்ஸு. அந்த ஒரிஜினல் சாங்கில் என்ன இருந்ததோ அது எல்லாமே நீ பாடின, அண்ட் உன்னோட ஸ்டைலில் பாடின நீ. அதனால தான் வந்து இந்த கோல்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பாரதி மேம். அபிஷேகா குட்டி, ஹாய் மேம். ஹாய். உன்னோட குரல் அபூர்வமானது, அதை தான் ஜட்ஜஸும் சொன்னாங்க. அது ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி உன்னோட குரல் போகுது. இந்த பாடல் எப்படி பாடப்பட்டது அப்படின்றது உனக்கு ஒரு பவுண்ட்ரியாவோ கரையாவோ இல்லை. இந்த மாதிரியான பாடல்களை கிராமங்களில் எப்படி பாடுவாங்களோ அதே மாதிரி நீ பாடின. அதுதான் உன் பாட்டினுடைய பேரழகு. அதனால் உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். நான் எப்போவுமே நினைப்பேன், இந்த உலகத்தில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று சுகம், இன்னொன்று பரம சுகம். சுகம் ஜானகி அம்மாவினுடைய குரல், பரம சுகம் ஜானகி அம்மாவினுடைய குரல்ல வர காதல் பாட்டுகள். அந்த குரல்ல காதல் பாட்டுகளை கேட்குற போது தான் நாம காதலிச்சது கட்டாயமா ஞாபகத்து வரும். காதலிக்கவே வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு ஐயோ காதலிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கும். அப்படி ஒரு குரல் அது. அது இனிமை மாத்திரம் இல்லை, அது நமக்காக பிரத்யேகமாக காதலை. இந்த பாட்டை எல்லாருக்காகவும் ஜானகி அம்மா பாடினதா எந்த காதலையும் நினைக்க மாட்டா. அவங்களுக்காக மாத்திரமே தனியாக அவங்க காதலை பாடின மாதிரி தான் நினைப்பா. அப்படிப்பட்ட ஒரு அழகான குரலில் அமைந்த பாடல் தான் இந்த பாடல். காட்சி நம்ம கேட்கவே வேணாம். கமல்ஹாசன் அவர்களும் ரேவதி அவர்களும் நம்ம கண்ணு முன்னாடி நடத்தின ஒரு மேஜிக்கை இந்த காட்சியில் வந்து நாம் பார்த்தோம். அதையெல்லாம் நினைவுபடுத்தி தன்னுடைய வித்தியாசமான குரல்னால இன்னும் அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமாதமாக இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஒன்று. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு த ஜட்ஜஸ். அபிஷேகா, ஒவ்வொரு வாரமும் இங்கே வரீங்க, ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறீங்க, மக்கள் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த மேலே நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ உங்களை சந்திக்கிறதுக்காக அங்கே பாருங்க யார் வராங்க. மம்மி பக்கத்தில் பாரு, தெரியுதா யாருன்னு? பக்கத்தில் பாரு, அம்மா பக்கத்தில் இருக்கிறது யாரு? நீங்க வா, நீ யாரு? என்னாச்சு? அவளை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப மிஸ் பண்ணோம் அவளை. ஆச்சோ, ஹக் பண்ணிட்டு அவளை எவ்வளவு வேணா கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டோம். எங்கள் ஃபேமிலியிலலாம் எல்லாம் கேட்பாங்க, ஓ ஃப்ரெண்டா இவ அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. என் கூட படித்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நிற்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அவளை பற்றி நிறையாவே சொல்லலாம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவள் ஜெயிச்சுட்டு திரும்பி வருவான்னு நாங்கள் நம்புகிறோம். அவள் திரும்பி எங்கள் கூட வந்து படிப்பான்னு நாங்கள் நம்புகிறோம். நட்பு ரொம்ப அழகான விஷயம் இல்லை? ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது. என் தோழி இவ்வளோ தூரம் வந்துட்டா, அவள் எப்படியாவது ஜெயிச்சு திரும்பி வரணும், அவள் ஜெயிச்சு திரும்பி வருவா, திரும்பி எங்க கூட படிக்க வருவா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்கீங்க. அவள் கண்டிப்பாக திரும்பி வருவா, ஜெயிச்சு அழகாக அவங்க கூட படிக்க திரும்பி வருவா. கூட எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, ஓகேயா? நாங்கள் அபிஷேகாவுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம், கொண்டு வாங்க. ரெடி? 3, 2. சரி, இதுல 5 ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தரோட பேர் வைக்கணும்னா
என்ன பேர் வைப்ப? காவியஸ்ரீ. காவியஸ்ரீ. கூப்பிடு காவியஸ்ரீ கூப்பிடு. காவியஸ்ரீ. தேங்க்யூ ஸோ மச்.